அன்றைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மாதங்களை பற்றி கூறுகிற போது இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளையிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே மாதம் என்பது 12 என்று கூறுகிறான். கூறி அதனுடைய சில சட்டங்களை சொல்லி இது ஒரு நேர்த்தியான மார்க்கம் என்று தெளிவாக சொல்லிவிட்டான். அந்த மாதம் என்பது பிறை கணிப்பீட்டு அடிப்படையில் எடுப்பது. இதுதான் மனிதகுலம் படைக்கப்படுவதற்கு முந்தி இருந்து அல்லாஹ் நிர்ணயித்த மனிதன் மாதங்களை கணிப்பிடுவதற்காக ஏற்படுத்திய விதம். அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்கிறது, தேய்பிறை வளர்பிறை என்ற அடிப்படையில் அங்கே மாதம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாதம் சரி. இதேவேளை என்னுடைய சமுதாயத்திலே நடைமுறையில் ஜனவரி பிப்ரவரி என்றோ தை மாசி பங்குனி என்றே இருக்கிறது. இந்த இந்துக்களிடத்தில் ஒரு மாத கணிப்பீடு இருக்கிறது, அதை அவர்கள் கையாளுகிறார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறை ஒன்று இருக்கிறது. இதில் ஏதோ ஒன்று நமது நாட்டில் நடைமுறையில் இருக்கும். நாட்டினுடைய தேவை கருதி நாங்கள் என்ன செய்வோம், அந்தந்த நாட்டிலே உள்ள அந்த மாத கணிப்பீடை நடைமுறைப்படுத்துவோம். இதேவேளை முஸ்லிம்கள் இந்த இஸ்லாம் கூறிய அந்த மாத கணிப்பீடை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்ற நிலை வந்தால் அவர்கள் மீது குற்றம் இல்லை. இதேவேளை அவர்கள் இந்த ஜனவரி பிப்ரவரி என்கிற அடிப்படையில் வரக்கூடிய இந்த வருஷம் இதை தங்களுடைய ஒரு புது வருடமாக கொண்டாடுவது, தங்களுக்கான புது வருஷம் என்று அதை ஒரு பெருநாளாக எடுப்பது, அதற்காக பல ஆயிரம் விளக்குகளை அரங்கேற்றுவது அல்லது வெடில்களை சுட்டு அந்த நாளை சந்தோஷமாக எடுப்பது என்பது இஸ்லாம் காட்டிய அந்த அல்லாஹ் குர்ஆனில் காட்டிய வழிமுறைக்கு புறம்பான ஒரு காரியம். உங்களுக்குரிய இஸ்லாமிய நீங்கள் எடுக்க வேண்டியது எது? அல்லாஹ் கூறிய முஹர்ரம் சஃபர் அந்த மாதங்கள். ஆனால் நீங்கள் கொண்டாட்டமாக எதை எடுக்கிறீர்கள்? பல முஸ்லிம்கள் அறிவீனத்தால் மார்க்கம் காட்டிய வழிமுறை தெரியாதால் அதை நீங்கள் ஒரு ஹேப்பி நியூ இயர்ஸ் என்ற பெயரிலே எடுக்கிறீர்கள். சில அரபு நாடுகளும் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் மேற்கத்தியருடைய தாக்கங்கள் அந்த நாடுகளில் ஆக்கிரமித்திருப்பதால் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுகிறார்கள். அதனால் ஒரு இஸ்லாமியமாக இருந்த எத்தனையோ நாடுகளில் அதாவது பிழையான சாராய பார்கள் கூட துறக்க தொடங்கிவிட்டார்கள். வெவ்வேறு இஸ்லாம் தடுத்த பல காரியங்களை அமுல்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அமுல்படுத்துவதால் அது சரி என்பதல்ல. அதனால நாங்கள் தேவைக்காக வேண்டி ஜனவரி பிப்ரவரி என்கிறதை பாவித்து அந்த அடிப்படையில் எங்கள் எழுத்துக்களை மேற்கொள்ளலாம். அதை மார்க்கம் ஒருபோதும் தடுக்கவில்லை. அதே நேரம் அது எங்களுடைய இஸ்லாமிய அடிப்படையிலான கொண்டாடுவதற்கான நாங்கள் அதை ஒரு நியூ இயர் என்று அதை அறிமுகப்படுத்தி அதை ஒரு விழாவாக எடுப்பது என்பது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி காட்டிய அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கமாக்கி காட்டிய முறைக்கு மாற்றமானதாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதிலே தெளிவோடு நடந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய வழிமுறையை அல்லாஹ்வுடைய வழிமுறையை துச்சமாக மதிக்காதீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.